திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே உள்ள வெள்ளநாயக்கனரி பகுதியில் பொதுவழியை ஆக்கிரமித்து போடப்பட்டிருந்த முள்வேலியை வருவாய்த்துறையினர் அகற்றினர். அப்போது ஆக்கிரமிப்பு செய்திருந்த நபர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூரில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு தனியார் நட்சத்திர விடுதி ஒன்று உலர் பழங்களை பயன்படுத்தி 25 கிலோ எடையிலான இனிப்பு ரொட்டியை தயாரித்திருந்தனர். அதனை பொதுமக்களுக்கு வழங்கி விழா கொண்டாட்டத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி ராஜா நகரில் உள்ள போக்குவரத்து கழக பணிமனை முன்பு ஒப்பந்த ஊழியர்கள் தெருமுனை பரப்புரையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகர பகுதியில் தானி மூலமாக சென்றும் அவர்கள் பரப்புரை மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் உள்ள அதானி துறைமுகம் மற்றும் எண்ணூர் துறைமுகங்களில் சரக்குகளை கையாள்வதில் தாமதம் ஏற்பட்டது. இதனால் துறைமுகங்களுக்கு வெளியே பல மணி நேரம் காத்திருந்த சுமையுந்து ஓட்டுநர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாமல் தவிக்க நேரிட்டது. போக்குவரத்து நெரிசல் பிரச்சினையை சமாளிப்பது தொடர்பாக கொடைக்கானலில் வருவாய் கோட்டாட்சியர் சிவராம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மலைச்சாலையில் 13 அடி நீள கனரக ஊர்திகள் பயணிப்பதை நிறுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. கும்பகோணம் அருகே சூரியனார் கோவில் ஆதீன மடாதிபதி மகாலிங்க தேசிக பரமாச்சாரியார் தனது 54வது வயதில் கர்நாடக மாநில பெண் ஒருவரை பதிவு திருமணம் செய்து கொண்டதை அடுத்து பொதுமக்களில் ஒரு தரப்பினர் அவரை மடத்திலிருந்து வெளியேற்றி கதவை இழுத்து பூட்டி மூடினர். இதையடுத்து அருகில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஆதீனம் தஞ்சமடைந்தார். திருக்குறளை தேசிய நூலாக அறிவித்து நடுவண் அரசு சட்டம் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி அரியலூரில் கோரிக்கை முழக்க ஊர்வலம் நடைபெற்றது. உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் எனவும் ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தினர். இதே கோரிக்கைகளுக்காக பெரம்பலூரிலும் திருக்குறள் கூட்டமைப்பு சார்பில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தேனி மாவட்ட தலைவராக உள்ள லெப்ட் பாண்டி என்பவர் தனது ஆதரவாளருடன் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பொதுவெளியில் பிறந்த நாளை கொண்டாடினார். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் 1,23,000 போலி வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.